நரகவாசியினுடைய அடையாளங்களில் மிகப்பெரிய முதன்மையான அடையாளம் அஷ்ஷிர்க். இணை வைப்பு ஒருவற்றை இருக்குமாக இருந்தால் அவருக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை ஹராமாக்கிடுவான். சொர்க்கத்தை ஹராமாக்குனான்னு சொன்னால் அவர் நரகவாதி. இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா வ மஅவாஹுன் நார். யார் இணை வைப்பாரோ, இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான். அவருடைய தங்குமிடம் நரகம்தான் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறார். சூரா மாயிதா 5வது அத்தியாயம் 72வது வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்கிறார். அப்போ இது மிக பயங்கரமான ஒரு விஷயம். ஒரு மனிதனிடத்தில் இணை வைப்பு, ஷிர்க்கான நடவடிக்கைகள் இருக்குமாக இருந்தால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி நரகத்தை தங்குமிடமாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறான். சிறிய பெரிய இணை வைப்புகளில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி அந்த கலிமாவை சரிவர உணர்ந்து அந்த கலிமாவின் அடிப்படையில் அவன் வாழ வேண்டும். இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்களை அவன் செய்யக்கூடாது. இணை வைப்பு, சிறிய பெரிய இணை வைப்புக்குள் அவன் போய்விடக்கூடாது. அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை வணங்குவது, அல்லாஹ் அல்லாத தெய்வங்களுக்காக அறுத்து பலியிடுவது, அல்லாஹ் அல்லாத தெய்வங்களிடம் பிரார்த்திப்பது, சமாதிகளிடம் போய் சுஜூது செய்வது, அங்கு பிரார்த்திப்பது, இப்படி ஏராளமான ஷிர்க்குடைய விடயங்கள் இன்று சர்வசாதாரணமாக நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு நிலை வந்துவிட்டால் இது மிக பயங்கரமான ஒரு நிலை. இது இருந்தாலே, இந்த ஒரு அடையாளம் இருந்தாலே அவர் நரகவாசி என்பதற்கு போதிய சான்றாக இருக்கிறது. அது ஒன்று போதும். அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், உனக்கு ஹராம்டா நினைச்சு கூட நீ பார்க்க முடியாது. இணை வைத்து விட்டு நீ சொர்க்கத்துக்கு போறது நினைச்சும் பார்க்கல. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் எல்லா பாவங்களையும் அவன் மன்னிப்பான். ஆனால் இணை வைப்பதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதையும் அல்லாஹ் மன்னிப்பான். இணை வைப்போட மௌத்தாகிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் நான் ஷிர்க் செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிருந்தா அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் இங்கே அல்லாஹ் எதை சொல்றான்டா, இணை வைப்போடு ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கு மன்னிப்பு கிடையாது. அப்போ எனவே இந்த